Good evening students. Corporate Accounting 1 Final Accounts of Companies illustration sum number 2 பார்க்கலாம். A Limited was registered with an authorized capital of rupees 6 lakhs in equity shares of rupees 10 each. The following is its trial balance on 31st March 1998. அதாவது ஏ லிமிட்டெடுன்ற கம்பெனி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்காங்க 6 lakh ருபீஸ். ஒரு ஈக்விட்டி ஷேரோட ரேட் எவ்வளவோ 10 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ட்ரையல் பேலன்ஸில் அவங்களுடைய அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 31st March 1998க்கு. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். குட்வில், கேஷ், பேங்க், பர்ச்சேசஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஷேர் கேபிட்டல், 12% டிபெஞ்சஸ், P&L அக்கௌண்ட் கிரெடிட்டார் சைடு, கால்ஸ் இன் அரியர்ஸ், ப்ரெமிசஸ், plant and machinery, interim dividend, sales, stock என்ன கொடுத்துருக்காங்க 1497 அர்த்தம் opening stock, furnitures and fixtures, sundry debtors, wages, general expenses, freight and carriage, salaries, directors fees, bad debts, debentures, interest paid, bills payable, sundry creditors, general reserves, provision for bad debts. ஸோ இது தவிர அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டிப்ரிசியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 15%, ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், provide for 6 months interest on debentures, leave bad and doubtful debts, provision 5% on sundry debtors, provide for income tax at 50%, stock on 31/3/1998 was 95,000, provide for corporate dividend tax at 17%. ஸோ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு நீட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட் ஆஸ் பர் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பிரகாரம் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட்டும் பேலன்ஸ் ஷீட். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 என்ற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி இந்த ஃபார்மேட்டை ப்ரீவியஸ் கிளாஸஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போது சும்மா ஒரு கிளான்ஸுக்கு ஒரு பார்த்துட்டு நம்ம இந்த சம்முக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன ஃபார்மேட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னாக்க 3 columns இருக்கும். என்னென்னது உங்களுக்கு பர்டிகுலர் காலம், நோட் நம்பர் அண்ட் ரிப்பீஸ் 3 columns மட்டும் தான் வரும். இது வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி பண்ணுவோம்? ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் பண்ணுவோம். டெட்டார் சைடு அண்ட் கிரெடிட்டார் சைடு இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டி ஃபார்மேட்டில் பண்ணுவோம். அதே போல் அசட் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி பண்ணுவோம்? நம்ம டி ஃபார்மேட்டில் லயபிலிட்டி சைடு, அசட் சைடு இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம் இல்லையா? பட் இங்கே ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் 6 இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு இப்போ எடுத்துட்டோம்னா என்னென்னலாம் வரும் உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாகவே எல்லா எக்ஸ்பென்சஸ்லாம் எங்கே வரும்? டெட்டார் சைடில் வரும். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் கிரெடிட்டார் சைடில் இன்கம், ரெவன்யூ, ரிசீவ்டு. ஓகேங்களா? கமிஷன் ரிசீவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இந்த ஆல் ரிசீவ்ஸ், இன்கம்ஸ் அண்டு ரெவன்யூஸ்லாம் கிரெடிட்டார் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு வரும். ப்ராஃபிட் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு வரும்ன்றது தெரியும். பட் டி ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பிரகாரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெவன்யூஸ். ஓகேங்களா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இங்கே நோட் நம்பர் 1ன்னு போட்டுக்கிறோம். அதோட வேல்யூஸ். அதை தவிர அதர் இன்கம்ஸ், ரெவன்யூனா சேல்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க, கம்பெனி அசட்ஸையோ எதை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? அது மூலமாக ரெவன்யூ கிடைக்கும். அப்போது சேல்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது அதர் இன்கம்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இன்கமாக வருது. ஓகேங்களா? ஸோ அதர் இன்கம் நம்பர் 2 போட்டுட்டு ரெண்டுத்தையும் டோட்டல் போட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுது? டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ உங்களுக்கு? டோட்டல் ரெவன்யூ ஏன்றதை மென்ஷன் பண்ணி அது டோட்டல் போட்டுறீங்க. அடுத்தது எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ போட்டுட்டிங்களா, அதோட இன்கம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்ற ஹெட்டிங்கில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு இதில் என்னென்னலாம் வரும்ன்றது ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கில்
அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூமில் என்னென்ன வந்திருக்குன்ற சொல்லியிருக்கேன். நோட் நம்பர் 3 அதோட வேல்யூஸ். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், தட் மீன்ஸ் என்னது க்ளோஸ் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அதெல்லாம் வரும். ஓகேங்களா. இன்வென்ட்ரிஸ்னால் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் வரும். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 4. எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்னால என்னது, எம்ப்ளாயி என்னென்னலாம் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க, சேலரிஸ், வேஜஸ், போனஸ், ஓகே, இன்சென்டிவ்ஸ், இது எல்லாமே இந்த எக்ஸ்பென்சஸில் வரும். எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 4 வருது. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் காஸ்ட்டு. ஃபைனான்ஸ் காஸ்ட்டில் என்னென்னலாம் வரும்ன்றதை ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் லோன், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ரிட்டர்ன் ஆஃப், இது எல்லாமே இதில் வரும் உங்களுக்கு ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் அண்டு அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 6. டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனில் என்னென்ன வரும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் depreciation on building, plant and machinery, loose tools, furniture, computer software, goodwill, return of, patent return of, இது எல்லாமே இதில் வரும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப், இது எல்லாமே இதில் வரும் உங்களுக்கு டிப்ரிசியேஷன். அதாவது இப்போது உங்களுக்கு அசட்ஸ் இருக்குது இல்லையா, ஃபிக்ஸ்டு அசட்லேருந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க 50,000. அதை 10% உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்தாங்கன்னா 50,000ல் 10% எவ்வளோ வரும், 5,000 வரும் இல்லையா, அந்த வேல்யூஸை தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துடும். அடுத்தது அதோட டோட்டல் அங்கே போட்டுருவோம். அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸில் உங்களுக்கு என்ன வரும், ரெண்ட்டு, டேக்ஸஸ்ஸு, பேட் டெட்ஸு. ஓகே, முக்கியமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அதர் எக்ஸ்பென்சஸில் என்ன வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது செல்லிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் மெயினாகவே வரும். ஓகேங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணிட்டோப்போ எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். எக்ஸ்பென்சஸ்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே நம்ம டிஃப்ரெண்ட்டு சப்டிவிஷன்ஸ் போட்டு நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸோட டோட்டலும் கொண்டு வந்துட்டோம். இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறோம், நம்ம பின்னு போட்டு எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் காலத்தை போட்டுடுறோம். ஓகேங்களா. டோட்டல் காலத்தை போட்ட உடனே ஸோ கவனிங்க, இங்கே ஏங்கிறது டோட்டல் ரெவன்யூங்கிறது ஏ. ஓகேங்களா. டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்டு டாக்ஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுறோம். அதாவது ரெவன்யூலேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அண்டு டாக்ஸஸ் ஏவையும் பிவியும் சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸை இங்கே வேல்யூவில் எழுதிடுறோம். அந்த வேல்யூலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, லாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபயர், திடீர்னு ஒரு எதிர்பாராத எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறோன்னா, எதிர்பாராத தீ விபத்து ஏற்பட்டுச்சு, ஏதாவது நேச்சுரல் கேலமிட்டிஸ் ஏற்பட்டது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டு வந்துடுச்சு, எர்த்குவாக் வந்துடுச்சு, சுனாமி வந்துடுச்சு, ஏதோ இந்த மாதிரிலாம். ஓகேங்களா. புயல் வந்தது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஷாப் ஏதாவது டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, வெள்ளம், இந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க, வெள்ளம் அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு க்ராசரி ஷாப்பில் இருக்க க்ராசரிலாம் வீணாக போயிடுச்சுனாக்க, ஸோ அது என்னது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி லாஸஸ் தானே. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதாவது ரெவன்யூவையும் எக்ஸ்பென்சஸையும் சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை சப்ராக்ட் பண்ணால், சே ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸு. ஓகேங்களா. சப்ராக்ட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு என்னது, அது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, அந்த இயரில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட் பார்த்துட்டோமா. இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டும் எந்த ஃபார்மேட்டில் போடுறோம், ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ன்ற ஃபார்மேட்டில் போடுறோம். அதாவது டி ஃபார்மேட்டில் போடுவோம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் வரும், அதோட டோட்டல், நெக்ஸ்ட்டு அசட், அதோடைய டோட்டல். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் போக போகிறோம். இதுலேயே என்ன உங்களுக்கு 3 காலம்ஸ் வரும், பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர் அண்டு ருப்பீஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா. இந்த ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன
அக்கௌண்ட்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரெவென்யூ தான் மெயின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ரெவென்யூ வர்ற இன்கம்மை வச்சு தான் அவங்க செலவே பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னா செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ண முடியாது. ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ரெவென்யூ ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணி அது மூலமாக இன்கம் வந்தாக்க அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கம்பெனியில் வர டே டு டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, ரெவென்யூ பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எதை வச்சு பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகேங்களா, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட் இந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் நம்ம என்ன செய்யணும், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் அது யாரோட ஷேர்ஸ் வரும், ஷேர் கேபிட்டலில் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரும். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னாக்க ஈக்விட்டி ஷேர்ஸு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுக்குறது நோட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு அதோட வேல்யூஸை எழுதிக்கணும். செகண்ட் ஒன்று ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸ். ஓகேங்களா, ரிசர்வ்னா கேபிட்டல் ரிசர்வ், ரெவன்யூ ரிசர்வ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல் சர்ப்ளஸ் அதிகமாக ப்ராஃபிட் அதிகமாக வந்து அது சர்ப்ளஸ் கணக்கில் வரும். ஓகேங்களா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் நம்பர் 2 போட்டு அதோட வேல்யூஸ் போட்டுக்கிறோம். ஓகே, அண்ட் மணி ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் த ஷேர் வாரண்ட்ஸ் நம்பர் 3 போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள் 1ல் ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் த்ரீ ஐட்டம்ஸ் வருது. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் மணி ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிப்பீங்க, வெறும் லயபிலிட்டிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அதில் வெறும் கேபிட்டல் வரும். கேபிட்டலேருந்து நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர ஆன்சர்லேருந்து உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வந்ததுன்னா அது சப்ராக்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்தால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, லோன்ஸு, பில்ஸு, பேயபிள்ஸு, அவுட்ஸ்டாண்டிங், இது எல்லாமே என்ன வரும் உங்களுக்கு ஜென்ரலாகவே லயபிலிட்டி சைடில் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, பட் இங்கே அதையே ஹெட்டிங்காக கொடுத்து அவங்க நம்ம லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸை அக்கௌண்ட்ஸை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டி செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் பாரோயிங்ஸு. இங்கே உங்களுக்கு ஷேர் கேபிட்டல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸோடைய கேபிட்டலில் வந்துடும், ஷேர் கேபிட்டலில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், டிபஞ்சர்ஸ் ரிடம்ஷன் ரிசர்வ், ரீவேல்யூஷன் ரிசர்வ்ஸ், ஷேர் ஆப்ஷன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட், சர்ப்ளஸ், இது எல்லாமே உங்களுக்கு எங்கே வந்துடும், ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸில் வந்துடுது. அடுத்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன வருதுன்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க கவனிங்க, டிபஞ்சர்ஸு, பாண்ட்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸ், deferred tax liabilities, other long term liabilities, long term provisions. Long term provisions na provision for bad and doubtful debts அது மாதிரிலாம் இருக்குங்களா. பப்ளிக் டெபாசிட்ஸு. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் லோன் ஃப்ரம் பேங்க்லேருந்து லோன் எடுத்தோம்னா வரும். ஓகேங்களா, ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இதில் வரும் உங்களுக்கு லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸில் வரும். லாங் டேர்ம் லோன் கண்ணு நீங்கள் முக்கியமாக நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், அதாவது நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டிஸ், அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே 12 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, அதனாலே அது லாங் டேர்ம் லோனாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஐட்டம்லாம் இங்கே கொண்டு வந்து எழுதணும். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன வருது உங்களுக்கு, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஷார்ட் டேர்ம்னாக்க பிலோ 12 மந்த்ஸு. ஓகேங்களா, 12 மாதத்துக்கு உள்ளே இருக்கிறது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் வரும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எப்படி போய்டும்னா 12 மாதத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அது லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் போய்டும். ட்ரேட் பேயபிள்ஸ்னால் என்னது, பில்ஸ் பேயபிள். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதை தான் அவங்க ட்ரேட் பேயபிள்ஸ்ன்றாங்க. இதை தவிர அதர் கரண்ட் லயபிலிட்டிஸு, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், இதுதான். ஸோ இதோட டோட்டல் போட்டுடுறோம். அடுத்தது என்ன, இங்கே வந்து நோட் நம்பர் மறக்காமல் நீங்கள் எழுதணும், இல்லைனா மார்க் வராது. அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 0 மார்க் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்தது அசட் ஐட்டம். அசட் ஐட்டம்லாம் என்ன ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்னது, இங்கே எப்படி நம்ம ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஈக்விட்டிஸ்னாலே உங்களுக்கு என்ன கண்டு போயிடும், ஈக்விட்டிஸ்னாலே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான். ஓகேங்களா, ஷேர் கேபிட்டல் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஆத்தரைஸ்டு, சப்ஸ்கிரைப்டு,
பெய்டப்பு எல்லாம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது எல்லாமே ஈக்விட்டின்ற இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸில் உங்களுக்கு என்ன வருது, நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி. அதே மாதிரி அசட்டில் வந்தீங்கன்னாக்க நான் கரண்ட் அசட்டு, கரண்ட் அசட்டு ரெண்டு ஐட்டம் தான். ஓகேங்களா. ஸோ இப்போது அண்டர் த நான் கரண்ட் அசட்டில் என்னென்னலாம் வரும்னா ஃபிக்ஸ்டு அசட்டு. ஃபிக்ஸ்டு அசட்னா உங்களுக்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க. டேஞ்சிபிள் அசட்டு, இன்டேஞ்சிபிள் அசட். அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள்ன்றாங்க. டேஞ்சிபிள் அசட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். டேஞ்சிபிள் அசட்ஸில் வந்துடும். அதை தவிர உங்களுக்கு என்ன வரும் இதில், இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க வைங்களா. டெப்டாஸில் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இல்லையா, அதோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அடுத்து சன்ட்ரி டெப்டாஸு, பேட் டெட்ஸு, நியூனாக்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஓல்டு டெட்ஸுனாக்க சப்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே டெப்டாஸை வச்சு நீங்கள் பிடிச்சிருவீங்க. அதே போல் இன்டான்ஜிபிள் அசட்ஸு, இப்போ டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் என்ன பண்ண முடியும், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸ் இது எல்லாமே உங்களால் கண்ணால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ண முடியும். ஓகேங்களா. அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, டேஞ்சிபிள் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னால் என்ன பண்ண முடியாது, உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, பட் ஃபீல் பண்ண முடியும், அதை ரியலைஸ் பண்ண முடியும். அது என்னன்னு சொன்னாக்க, இப்போ குட்வில்லோடது ஒரு கம்பெனியோட நல்ல மதிப்பை உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் நல்லா உங்களால் அந்த வைப்பை வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. குட்வில், பிராண்ட்ஸு, ட்ரேட்மார்க்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், மைனிங் ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு, பேட்டன்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, சர்வீஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ரைட்ஸு, ரெசிபீஸு, ஃபார்முலாஸு, மாடல்ஸ் அண்டு டிசைன்ஸு, லைசன்ஸு, ஃப்ரான்ச்சைஸ் இது எல்லாமே என்னது இதில் வந்துடும், உங்களுக்கு இன்டான்ஜிபிள் அசட்ஸில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து கேபிட்டல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ், அண்டர் டெவலப்மெண்ட் இதில் நம்பர் போட்டுக்கணும் லைனாக. நீங்கள் இந்த நோட் நம்பரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வருது உங்களுக்கு, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. பி. இப்போது ஏல என்ன பார்த்துட்டோம், ஃபிக்ஸ்டு அசட்டில் டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள், கேபிட்டல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ், அண்டர் டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து பியில் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெஃபர்டு டேக்ஸு. ஓகே. லாங் டேர்ம் லோன்ஸ். இப்போ எப்படி லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் உங்களுக்கு ரெண்டு இடத்துல வருது. எங்கெங்கே வருது உங்களுக்கு, லயபிலிட்டிஸ்லேயும் நான் கரண்ட் லோனுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. சாரி, லாங் டேர்ம் பாரோயிங்ஸுன்றத எங்கே நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் பார்த்தீங்க. இப்போது இங்கே அசட்ஸில் உங்களுக்கு என்ன வருது, லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அது நான் கரண்ட் அசட்ஸ். இதை தவிர என்னென்னலாம் நான் கரண்ட் அசட்ஸ் என்ன இருக்குது அப்படி அது எல்லாமே. இப்போது நான் கரண்ட் அசட்ஸுங்கிறது அங்கே ஹெட்டிங் கொடுத்து டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள், ஃபிக்ஸ்டு அசட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறீங்க. டெஃபர்டு டேக்ஸஸ் கொண்டு வரீங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொண்டு வரீங்க, அதர் நான் கரண்ட் அசட்ஸு இது தவிர கொண்டு வரீங்க. ஓகேங்களா. அப்போது நான் கரண்ட் அசட்டுங்கிற ஹெட்டிங்குள்ளே எல்லாம் கவர் ஆகிடுது. இப்போ கரண்ட் அசட்ஸில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் அசட்ஸ்னாலே என்னக்கன்னு அர்த்தம் உங்களுக்கு, இந்த வருஷம் இந்த பீரியடில் நடக்கிறது, இப்போ கரண்ட் பீரியடில் நடக்கிறது. இப்போது 1985 அக்கௌண்ட்ஸை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க வைங்களேன். அந்த 1985 இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு கரண்ட் அசட்டுங்கிறது இப்போது இருக்கிறது. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு அது எல்லாமே இதில் வந்துடும், கரண்ட் அசட்டில் வந்துடும், நான் கரண்ட்டில் வராது. ஓகேவா. ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்டரிஸ்னால் என்ன கண்ணு, க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓகேங்களா. அதை தான் அவங்க என்ன டேரெக்டாக க்ளோசிங் ஸ்டாக்குன்னு கொடுக்காம இன்வென்டரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரேட் ரிசீவபிள்னா என்னது, டெப்டாஸு இல்லைனா பில்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா. டெப்டாஸ்னு வரும், பில்ஸ் ரிசீவபிள்ன்ற பேர்லேயே வரும். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்னா என்ன அர்த்தம்னாக்க, இப்போ கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்குன்னு நம்ம அப்புறம் பேங்க் பேலன்ஸ், கேஷ்ன்றதெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா, அதை இந்த ஹெட்டிங் கீழே எழுதணும். டேரெக்டாக நம்ம கேஷு பேங்க்குன்றதை எழுதக்கூடாது. அப்போது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுன்ற ஹெட்டிங் எழுதி அதுக்கு கீழே தான் நீங்கள் என்னென்னு கொடுக்கணும், கேஷ் இன் ஹேண்டு ஆர் கேஷ் அட் பேங்க்குன்றதை கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்டு அட்வான்சஸ். எப்படி வந்து உங்களுக்கு லயபிலிட்டிஸில், கரண்ட் லயபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், கரண்ட் லயபிலிட்டிஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தோமா. ஓகே. அதே போல் நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்ன பார்த்தோம், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தோம், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா. அண்ட் அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே அசட் சைடில் வந்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டில் உங்களுக்கு என்ன வந்துடுது, ஃபிக்ஸ்ட் அசட், டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள்லாம் பார்த்துட்டோம். இங்கே லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தோம். அண்டு அதை தவிர அதர் நான் கரண்ட் அசட்ஸுங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா. இங்கே அதே போல் கரண்ட் அசட்டில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே கரண்ட் லயபிலிட்டியில் என்ன பார்த்தோம், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்டு
அட்வான்ஸஸ் பார்த்தோம். இங்கே கரண்ட் அசெட்டில் என்ன பார்க்குறோம், ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் அட்வான்ஸு இங்கேயும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா, அதை தவிர அதர் கரண்ட் அசெட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எழுதிடுறோம், அசட்டோட டோட்டலில் போட்டுருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போது ஷெட்யூல் 6ஓடது ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ஓடைய பேலன்ஸ் ஷீட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். சம்மு போட உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், பண்ணி நம்ம இங்கே இப்போ சம்மு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், 2வது பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், கொஸ்டினில் இருக்கிற ஐட்டம்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டு எங்கே போகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகுமா, பேலன்ஸ் ஷீட் போகுமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் அது இன்கமில் அதாவது ரெவன்யூவில் வருமா, எக்ஸ்பென்சஸில் வருமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடகடன் சம்முக்குள்ளே போயிட்டு என்ட்ரு பண்ண வேண்டியது தான், போஸ்ட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க, குட்வில் கொடுத்துருக்காங்க. குட்வில்ங்கிறது எதில் வருது, நான் கரண்ட் அசெட்டில் வருது, இன்டான்ஜிபிள் அசெட். ஓகேங்களா, ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தது கேஷுங்கிறது எங்கே வரும், உங்களுக்கு அசெட்டில் தான் வரும். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் வரும். எந்த அசெட்டில் வரும், கரண்ட் அசெட்டில் வருது. ஓகே, கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டில் வருது. புரியுதுங்களா, கேஷ் எங்கே வருது, கரண்ட் அசெட்டில், கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டில் வருது. அதே போல் பேங்க் எங்கே வருது, கரண்ட் அசெட்டில் வருது, அசெட் சைடில். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் கரண்ட் அசெட்டில் வருது. கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்ன்ற ஹெட்டிங் கீழே தான் கேஷையும் பேங்கையும் எழுதுறீங்க. ஓகேங்களா, அடுத்தது பர்ச்சேசஸ்ங்கிறது எங்கே வருது, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெவன்யூ போயிடும், 2வது எங்கே போயிடும், அதர் இன்கம் போயிடும், 3rd ஒன் எங்கே வருது, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு வருது இல்லையா, அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு. அப்போ 3வது எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3rd எக்ஸ்பென்சஸில் வருது. ஓகேங்களா, கவனிங்க, ஆஸ் பர் த ஃபார்மேட் இது என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ் ஐட்டம் எங்கே வரும், உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங் நோட் நம்பர் 1ல் உங்களுக்கு பர்ச்சேசஸ் எது கூட பண்ணுவீங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேசஸை ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்போ பர்ச்சேசஸ் எங்கே வருது, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங்கு கீழே நோட் நம்பர் 3ல் வருது. அப்போ நம்ம என்ன செய்வோம், இது எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு இங்கே வந்தக்க டைம் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா, எதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்க. இப்போது என்ன பார்க்குறோம், பர்ச்சேசஸ் எங்கே வருது, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், எக்ஸ்பென்சஸ் 3ல் வரும். ஓகேங்களா, அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எங்கே வருதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த 2 அக்கௌண்ட்டில் எதில் வருது உங்களுக்கு கேட்கலாம். பர்ச்சேசஸ் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும்ன்றது கேட்கலாம். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடாமல் டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபைனல் அக்கௌண்ட் போடுங்கனாலே நம்ம கண்ணை மூடிட்டு நமக்கு என்ன தான் தெரியும், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுதான் ஃபார்மேட்டே, இதுதான் ரூலே இல்லையா. இப்போ இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் போடாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது நல்லா கவனிங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோ கிராஸ் லாஸோ நமக்கு கிடைக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அட் தி எண்ட் ஆஃப் த இயரில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோ கிராஸ் லாஸோ கிடைக்கும் இல்லையா. அதுலேருந்து கிடைக்கிற கிராஸ் ப்ராஃபிட் இல்லை கிராஸ் லாஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அப்போ டெட்டா சைட் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெட்டா சைடில் 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன்னு போட்டு அந்த வேல்யூஸை நம்ம எழுதிடுவோம். அதை என்ன செய்வோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பை கிராஸ் ப்ராஃபிட் ட்ராட் டவுன்ட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா கண்ணு. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றி அவங்க சொல்லலை, நேரடியாக 2 அக்கௌண்ட் தான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போது அப்போ பர்ச்சேஸ் ஐட்டம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க ஓப்பனிங் ஸ்டாக் 1497 என்ன அர்த்தம், ஓப்பனிங் ஸ்டாக்கு.
பர்ச்சேசஸ்ங்கிறது எங்கே போகும் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போகும். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதே போல் உங்களுக்கு இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஆன் 31/3/1998 95,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேசஸ் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்னாலே நமக்கு கண்ணை மூடிட்டு என்ன தான் ஞாபகம் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய என்ட்ரிஸ் தான் ஞாபகம் வரும். பட் அந்த அக்கௌண்ட்டை நம்ம என்ன ஹெட்டிங்குள்ளே கொண்டு வராங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்ற ஹெட்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஐட்டம் போடுறோமா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்றதில் சேல்ஸ் கொண்டு வந்துடுறோம். சேல்ஸுன்றது எங்கே வரும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் சேல்ஸ் எழுதுவோம், க்ளோசிங் ஸ்டாக் எழுதுவோம். ரைட்டுங்களா. இப்போது இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்றதில் சேல்ஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்துடுறாங்க ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேங்களா. அதே போல் இங்கே பர்ச்சேசஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் இங்கே வந்துடும், டெட்டா சைடில் வந்துடும். பர்ச்சேசஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு டெட்டா சைடில் வந்துடும், கிரெடிட்டா சைடில் சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வந்துடும். அது எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ அதை கொண்டு வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங் கீழே ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக்ன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது இங்கே கான்செப்டுக்கு வாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பர்ச்சேசஸ் கேட்டிருக்காங்க. பர்ச்சேசஸ் எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் 3, அதாவது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் 3ல் போட்டுடுறோம். ஓகேங்களா. அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எங்கே வருது உங்களுக்கு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா. அப்போ ஃபினான்ஸ் காஸ்ட் எங்கே இருக்குது, 5 E5 எக்ஸ்பென்சஸ் 5ல் நோட் நம்பர் 5ல் இருக்குது. இது எல்லாமே என்னது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறதுனாலே காஸ்ட்டுனாலே எக்ஸ்பென்சஸ் கண்ணு. இப்போ ஃபினான்ஸ் காஸ்ட்டு 5ல் E5, அப்போது எக்ஸ்பென்சஸ் 5ல் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு என்ன வருது, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வருது. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் நேராக எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருது. E5னா என்ன வருது சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறது நோட் நம்பர் 5ல் இருக்குது கண்ணு. அதனால தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் 5 தான் E5ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா. அடுத்தது ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் எடுத்தோடனே எங்கே வரும் உங்களுக்கு, பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு எங்கே வருது, உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அப்போது இங்கே என்னென்ன எழுதிக்கணும், ஷேர் கேபிட்டலுக்கு பேலன்ஸ் ஷீட்டு ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டிஸில் ஷேர் கேபிட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வருதுன்றதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது 12% டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 12% டிபெஞ்சர்ஸ் எங்கே வருது உங்களுக்கு, பேலன்ஸ் ஷீட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரு பண்ணுறோம் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேங்களா. அடுத்தது P&L அக்கௌண்ட்டு நம்ம கவனிங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம், அதில் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. அதுவும் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரணும். எது கூட, கேபிட்டல் கூட ஆட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் இருக்குங்களா, நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டல் கூட ஆட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் லாஸ் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன செய்வோம், கேபிட்டலில் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, P&L அக்கௌண்ட்டு நான் அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஓகேங்களா. கிரெடிட்னாலே என்னது உங்களுக்கு இன்கம் சைடு, ப்ராஃபிட் சைடு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸும் என்னென்ன வரும், லாஸஸும் டிப்ரிசியேஷனும் வரும். கிரெடிட் சைடில் என்ன வரும் உங்களுக்கு, இன்கம் வரும், ரெவன்யூ வரும், ரிசீவ் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே கிரெடிட்னு கொடுத்துருக்கான். P&L கிரெடிட்னாலே உங்களுக்கு ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குங்களா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோடைய ஷேர் கேபிட்டல் எழுதுன அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு எழுதுவோம். அந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா. எங்கே பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே பண்ணணும், ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டி சைடில். புரியுதுங்களா. கேபிட்டல் கூட தானே ஆட் பண்ணுவோம் நம்ம ப்ராஃபிட்டை. அதே மாதிரி இங்கே ரிசர்வ்ஸ்ன்றது கேபிட்டல் ரிசர்வ், சர்ப்ளஸ்னானது ப்ராஃபிட் உங்களுக்கு சர்ப்ளஸ் ஆகிடுச்சு, கிரெடிட் ஆகிடுச்சு, அதிகமாக இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா. கான்செப்ட் புரியுதுங்களா. அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் என்ன செய்வோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல் என்ன செய்வோம், நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதுங்களா. ஷேர் கேபிட்டல் அவங்க கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள்,
ஷேர் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் கொஸ்டினில் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் கேபிட்டல் எங்கே இதுவும் ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இது கூட நம்ம என்ன செய்கிறோம், கால்ஸ் இன் அரியர்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கால்ஸ் இன் அரியர்ஸை ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது ப்ரிமிசஸ்னாலே எங்கே போய்டும் உங்களுக்கு, ப்ரிமிசஸ்னாலே என்னது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் அசெட்ஸில், ஃபிக்ஸ்டு அசெட்ஸில், இன்டான்ஜிபிள் அசெட்ஸில் உங்களுக்கு என்ன போய்டும், ப்ரெமிசஸ் வந்துடும், அசையா சொத்துக்களில் வந்துடும். இன்டான்ஜிபிள் அசெட்னா என்னது, அசையா சொத்துக்களில். ப்ரெமிசஸ்ங்கிறது ஒரு லொக்கேஷன், ஒரு ஏரியா, அது லேண்டை தான் நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெமிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லேண்டுங்கிறது அசைக்க முடியுமா, இன்டான்ஜிபிள் அசெட். ஓகேங்களா. அங்கே என்ட்ரு பண்ணுவோம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரியும் சேம் உங்களுக்கு என்னது பேலன்ஸ் ஷீட்டில் வரும், நான் கரண்ட் அசெட்டில் வரும், ஃபிக்ஸ்டில் இன்டான்ஜிபிள் அசெட்டில் எழுதிடுறோம். ஓகேங்களா. அடுத்தது இன்டரிம் அண்டு டிவிடெண்ட். இன்டரிம் டிவிடெண்ட் எங்கே வருது, பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி, ஷேர் கேபிட்டல் நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஆட் பண்ணுவோம், ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்குவோம். எது கூட, பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல் போடுறோம், ஷேர் கேபிட்டல் வேல்யூ கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்தாக்க ஷேர் கேபிட்டலில் சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது ப்ராஃபிட் வந்தால் ஷேர் கேபிட்டலில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருந்தோன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் சப்ராக்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து என்னது, அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே. இன்டரிம் டிவிடெண்ட்டுங்கிறது எதில் எழுதணும், அதர் கரண்ட் லயபிலிட்டி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. அதர் கரண்ட் லயபிலிட்டின்ற ஹெட்டிங்கில். ஓகே. நெக்ஸ்ட்டு சேல்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் எடுத்த உடனே நம்ம சேல்ஸ் தான் எழுதுவோம், அதனால் R1ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் 1497 என்ன கண்ணு, ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும் உங்களுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருது, எக்ஸ்பென்சஸில் வரும். எக்ஸ்பென்சஸில் நம்ம என்ன செய்வோம், ரெண்டாவது ஐட்டம் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்கு இல்லையா, அது கூட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ஹெட்டிங் எழுதி என்ன செய்கிறோம், நம்ம ரெவென்யூன்றது ஃபஸ்ட்டு ஒன்று சேல்ஸு, அப்போ செகண்டுன்றது எக்ஸ்பென்சஸ் 2ல் தான் என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டில் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்கை எழுதுறீங்க. ஓப்பனிங் ஸ்டாக் கீழே ஆட் பர்ச்சேசஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் கூட க்ளோசிங் ஸ்டாக்கை வச்சு சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அப்போது இது E2க்கு போயிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 1 நடத்துறதுனால உங்களுக்கு இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லுஸ்ட்ரேஷன் 1லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்தியிருக்கேன். ஓகேவா. அதை பார்த்துட்டு பாருங்கள். அடுத்தது ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் எங்கே போயிடும். இது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கரண்ட் அசட்டு டேஞ்சிபிள் அசட்டில் வரும். ஓகேங்களா. ஏன்னா இன்டான்ஜிபிள் அசட்னால் அசையா சொத்து, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ்னால் நீங்கள் இடத்துக்கு இடம் மாற்ற முடியும், அதனால் அது அசையும் சொத்து. டேஞ்சிபிள் அசட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசட்டில் வருது. கரண்ட் அசட்னால் என்னது, இந்த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் நடக்கக்கூடியது தான் என்னது கரண்ட் அசட்டுன்றது. ஓகேங்களா. நான் கரண்ட் அசட்டுங்கிறது லாஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி. அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ட்ரேடு ரிசீவபிள். ஓகேங்களா. சன்ட்ரி டெட்டாஸ்னால் என்னது, ட்ரேடு ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டெட்டாஸ் இது எல்லாமே ட்ரேடு ரிசீவபிள்ன்ற ஹெட்டிங்குக்கு கீழே நீங்கள் இதை எழுதணும். ஓகே. அடுத்தது வேஜஸ் எங்கே வரும், P&L அக்கௌண்ட்டில் வரும். P&L அக்கௌண்ட்டில் எந்தில் வரும்னாக்க E3ங்கிறது என்னது உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ரெவென்யூ போயிடுது, நம்பர் 1. ரெண்டாவது என்ன வருது உங்களுக்கு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ரெண்டாவது போயிடுது எக்ஸ்பென்சஸில். தேர்டு ஒன்று என்ன ஆகிடுது, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் போயிடுது. அப்போது E3. ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E3ல் என்ட்ரு பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் E4ங்கிறது என்ன போய்டும் உங்களுக்கு, ஃபினான்ஸ் காஸ்ட்டில் போய்டும். E5 என்ன வருது, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் E5 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ E6ங்கிறது, அதாவது என்ன அர்த்தம், எக்ஸ்பென்சஸ். 6ங்கிறது அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. அப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதெல்லாம் தவிர மற்ற எக்ஸ்பென்சஸ் என்னது, ஜென்ரல் ரிசர்வ்ஸ் எல்லாம் எங்கே போய்டும் உங்களுக்கு, E6ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E6ல் எக்ஸ்பென்சஸ் 6th எக்ஸ்பென்சஸில் போய்டும். தட் மீன்ஸ் என்னது, அதர் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் எங்கே போய்டும் உங்களுக்கு, E2னாக்கு பர்ச்சேசஸ் கூட. E2ங்கிறது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கன்சியூம்டு இருக்கு இல்லையா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட ஓப்பனிங் ஸ்டாக்கு போடுறீங்க, அது கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுறீங்க, அது கூட ஃப்ரைட் அண்ட் கேரேஜும் ஆட் பண்ணுறீங்க.
பர்ச்சேசஸையும் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ். அப்போ என்னது எக்ஸ்பென்சஸ் 2 காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்ற ஹெட்டிங்கில் எக்ஸ்பென்சஸில் 2வது நம்பரில் வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேலரிஸு. சேலரிஸுங்கிறது ஒன்று உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட், எம்ப்ளாய்க்கு தான் சம்பளம் வரும் இல்லையா, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, பெனிஃபிட் ஆகுது, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வருது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E3. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ரெவன்யூ. உங்களுக்கு ஒரு தடையுமே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள், சொல்கிறதே சொல்லிட்டு இருக்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1, நோட் நம்பர் 1. ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ் 2ல் வருது. தேர்டு ஒன் என்னது உங்களுக்கு E3ங்கிறது என்னது எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் E3 அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் 3ன்னு P&L அக்கௌண்ட்டில் வந்தது. டேரக்டர்ஸ் ஃபீஸு, டேரக்டர்ஸ் ஃபீஸுன்னா என்னது எக்ஸ்பென்சஸ் தான். எப்படி எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கொடுக்குறோமோ டேரக்டருக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. அப்போது கம்பெனிக்கு அது செலவு தானே, எதில் வரும், அதர் எக்ஸ்பென்சஸில் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. டேரக்டர்ஸ் ஃபீஸ் எங்கே போயிடுது, அதர் எக்ஸ்பென்சஸில். அடுத்து பேட் டெட்ஸ் எங்கே போயிடுது உங்களுக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் E6ல் போயிடும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்து டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது பெய்டுன்னும் போதே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கண்ணு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா இன்கம் உங்களுக்கு அதர் இன்கமில் போயிடும். ஓகேங்களா. R2க்கு போயிடும், ரெவன்யூவில் 2வது நம்பரில் போயிடும். இங்கே இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னும் போது எக்ஸ்பென்சஸ். அப்போ எந்த எக்ஸ்பென்சஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபினான்ஸ் காஸ்ட்டு E4, எக்ஸ்பென்சஸ் 4. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் எதில் வரும்னு சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எங்கே போயிடுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட்டு. அதை ஃபினான்ஸ் காஸ்ட்டுங்கிறது எங்கே போயிடுது, எக்ஸ்பென்சஸ் 4ல் வந்துடுது. ஓகேங்களா. அடுத்தது பில்ஸ் பேயபிள் எங்கே வருது உங்களுக்கு நல்லா தெரியும், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் உங்களுக்கு ட்ரேடு பேயபிளில் வந்துடும். ட்ரேடு ரிசீவபிள்னா அசட்டு, ட்ரேடு பேயபிள்னா என்னது பில்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்னா அசட், தட் மீன்ஸ் என்னது பில்ஸ் ரிசீவபிள், டெப்டாஸ் ரிசீவபிள் இது எல்லாமே வரும். ட்ரேடு பேயபிள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, பில்ஸ் பேயபிள்னாலே ட்ரேடு பேயபிள் லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடுறீங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே வருது உங்களுக்கு, பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட்டாஸ்னாலே உங்களுக்கு எங்கே போய்டும், லயபிலிட்டி சைடில் வரும், ட்ரேடு பேயபிள்ஸில் வந்துடும். ஓகேங்களா. ஜென்ரல் ரிசர்வ் எங்கே வருது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ரிசர்வ்ஸில் வரும். ஓகேங்களா. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், இது வந்து என்னது உங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் உங்களுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க, 2 பேட் டெட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு பேட் டெட் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பேட் டெட்ஸ் எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே வருது, E6னா என்ன சொல்லியிருக்கேன், அதர் எக்ஸ்பென்சஸில் வருது. ஓகேவா. இங்கே இந்த பேட் டெட்ஸ் 2110 கூட ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸுங்கிறது என்ன அர்த்தம், இது ஓல்டு ப்ரொவிஷன். ஓகேங்களா. பாக்ஸுக்குள்ளே, அதாவது இந்த கொஸ்டின் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு ப்ரொவிஷன். ஓல்டு ப்ரொவிஷன்னா என்ன செய்யணும், நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். எது கூட, இந்த பேட் டெட்ஸ் கூட இந்த ஓல்டு ப்ரொவிஷனை சப்ட்ராக்ட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதோட உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கானா பார்த்துருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் கொடுத்தாக்கா அதை நியூ ப்ரொவிஷன் அதை ஆட் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டினில் இந்த பாக்ஸுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்தாங்கனாக்கா அதை என்ன செய்யணும், நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பார்த்துருவோம். ஓகேங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன வருது உங்களுக்கு, டிப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கறது எல்லாமே 2 இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். புரியுதுங்களா. 2 இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ இந்த ஒன்றுமே 2 தடவை நம்ம என்ட்ரி போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கெங்கே வரும் உங்களுக்கு, 15% டிப்ரிசியேஷன் உங்களுக்கு எதில் வருது, எக்ஸ்பென்சஸில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸில் வருது. ஓகேங்களா. எங்கே வரும், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 5 வருது, நோட் நம்பர் 5 வரும். ஓகேங்களா. அங்கே ஒரு தடவை. வேறு செகண்ட் டைம் எங்கே வருது, பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேட் அசட் சைடில் போயிட்டு ட்ரேட் அசட்ஸில் நம்ம என்ன செய்வோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. டிப்ரிசியேஷனை ட்ரேட் அசட் நடக்க டெப்டாஸ் இருக்குல்ல கண்ணு, பிளான்ட் அண்ட் மிஷினரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு 50,000 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஓகேங்களா. பிளான்ட் அண்ட் மிஷினரி 15%னா இப்போது ட்ரேட் அசட்டில் போய் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது அசட்டில் போயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ 50,000 உங்களுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி 50,000 கொடுத்துருக்காங்கனாக்க இதுக்கு 15%, 10%னா
5000 இருக்குன்னு வைங்க. இது என்ன செய்கிறோம், 50,000 பிளான்ட் அண்ட் மெஷினரிலேருந்து 5,000 சப்ட்ராக்ட் பண்ணி வர வேல்யூவை நம்ம அவுட்ரு அமௌண்ட் காலத்தில் போடுவோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, ட்ரேட் அசெட்டுன்னு சொல்கிறாங்க அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியை. ஓகே, 2 இடத்துல ஷோ ஆகிடுச்சு. எங்கெங்க உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனில் எக்ஸ்பென்சஸ் ஃபைலையும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ட்ரேட் அசட்ஸில் 15% ஒரிஜினல் பிளான்ட் அண்ட் மெஷினரிலேருந்து 15% டிப்ரிசியேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி அவுட்ரு அமௌண்ட் காலத்தில் போட்டுருவோம். ஓகேங்களா, அடுத்தது ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, 5,000 rupees இருக்கா. இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எங்கே என்ட்ரு பண்ணுறோம், P&L அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறோம். எங்கே, E5ல். E5னா என்ன அர்த்தம், ஃபினான்ஸ் காஸ்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட்டுன்ற ஹெட்டிங் கீழே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 5,000 rupeesன்னு என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரைட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா, ரிமூவ் த என்டையர் அமௌண்ட் ஆஸ் அன் எக்ஸ்பென்சஸ். இப்போ 5,000 rupees உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னே கொடுத்ததுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸில் 5th நோட்டில் எழுதிடுறோம், 5,000 எழுதிடுறோம். ஆனால் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரைட் ஆஃப்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா பேலன்ஸ் ஷீட்டில் இது நில்லில் வரும், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வராது. ரைட் ஆஃப்னா பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. அது எங்கே இருக்குது உங்களுக்கு, கொஸ்டினில் இந்த நம்பர்லையே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறத P&L அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிடுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரிட்டன் ஆஃப்னு ரைட் ஆஃப்னு கொடுத்ததுனால அது வேறு எங்கேயுமே ஷோ ஆகாது, ரிமூவ்னு அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ரைட் ஆஃப்னா என்னது, ரிமூவ். அந்த என்ட்ரியை பேலன்ஸ் ஷீட்டில் எழுதக்கூடாது. ஓகேங்களா, வெறும் எக்ஸ்பென்சஸில் மட்டும் ஷோ பண்ணினா போதுன்னுட்டான். ஓகே, அடுத்தது ப்ரொவைட் ஃபார் 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்கோம். இது எங்கெங்கே அப்பியர் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கால்குலேஷன்லாம் தனியாக போட்டு தரேன். ஓகேவா, இப்போ 6 months ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னால் எங்கெங்கே ஷோ ஆகும், ஃபஸ்ட்டு இது பேலன்ஸ் ஷீட் 2 இடத்துல வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 6 months ப்ரொவிஷன்ஸ் எங்கே காட்டுவோம், நம்ம E4, அதாவது ஃபினான்ஸில் வந்துடும். ஓகேங்களா, ஃபினான்ஸ் காஸ்ட்டில் எங்கே வந்துடுது உங்களுக்கு, E4ல் வந்துடுது. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே போயிடுது உங்களுக்கு, அதர் லயபிலிட்டியில் ஷோ ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லீவ் பேட் டெட்ஸ் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் 5% ஆன் சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து 5% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். தட் மீன்ஸ் என்னது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்டு டவுட்ஃபுல் டெட்ஸ். இதை தான் அவங்க ஷார்ட்டாக இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது 5% சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்னது, இது நியூ. இது ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தாக்கா அது நியூ ப்ரொவிஷன் என்ன செய்வோம், நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுவோம். எங்கே பேட் டெட்ஸ், நம்ம இப்போது உங்களுக்கு இங்கேயே 2 பேட் டெட்ஸ் வந்துடுச்சு. இந்த பேட் டெட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுங்கிறது ஓல்டு ப்ரொவிஷன். இதை என்ன செஞ்சிடறோம், இந்த 2,500 சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கூட சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து 5% கால்குலேட் பண்ணி அந்த என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, கால்குலேஷன் போடும்போது சொல்கிறேன். இப்போ எந்த இடத்துல மட்டும் ஷோ ஆகுன்றதை சொல்லியாச்சு. ஓகேங்களா, E6ல் வரும். E6ங்கிறது என்னது உங்களுக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் 6 நோட் நம்பர் 6. ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E6லையும் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் உங்களுக்கு, அசட் சைடில் வரும். ஓகேங்களா, கரண்ட் அசட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸு 50%ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இது P&L அக்கௌண்ட்டில், ஏன்னா இன்கம் டேக்ஸு P&L அக்கௌண்ட்டில் 50% எப்படி கண்டுபிடிப்பீங்கனாக்க, உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வருது இல்லையா, நெட் ப்ராஃபிட்டுக்கு கண்டுபிடிச்ச பிறகு இதை இந்த 50% டேக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி போகிறோம். ஓகேங்களா, அதாவது நெட் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி டேக்ஸு 50% சப்ட்ராக்ட் பண்ணி போடுறது தான் உங்களுக்கு கடைசியாக நெட் ப்ராஃபிட்டாக வரும். ஓகேங்களா, அடுத்தது ஸ்டாக் ஆன் 31/3/1998 95,000 rupees. ஸ்டாக்குனா க்ளோசிங் ஸ்டாக்கு எங்கே வரும் உங்களுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E2, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுறோம், கேரேஜ் இன்வர்ட் ஆட் பண்ணுறோம், வர ஆன்சர் கூட
ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வெர்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கூட என்ன செய்யணும், நம்ம இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஈயில் போயிடுது. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வருது உங்களுக்கு, அசட் சைடில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ஃபார் கார்ப்பரேட் டிவிடெண்ட் 17%. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் இருக்குது. ஓகேவா, இன்ட்ரீம் டிவிடெண்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 39,250 ரூபா இருக்குது. இது எங்கே ஆகுது உங்களுக்கு, பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ ஆகும். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் என்ன செய்வோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, எங்கே அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது இங்கே கொடுத்தது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அவன், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் ஃபார் கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 17%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது எங்கே வராது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வராது, பேலன்ஸ் ஷீட்லேயே 2 டைம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்ளஸ்லேயே என்ன செய்வோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வருது இல்லையா, அங்கே இன்ட்ரீம் டிவிடெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது அதே ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள்ன்ற அந்த ஹெட்டிங் கீழே இன்ட்ரீம் டிவிடெண்ட் வரும். அதாவது பேலன்ஸ் ஷீட்லேயே 2 டைம்ஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஷோ ஆகும். 1 டைம் மைனஸ் பண்ணுறோம், திருப்பி என்ன செய்கிறோம், நம்ம ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் இந்த டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள்ன்ற நேமில் கொண்டு வருவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் பர் த ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் எழுத போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் த ஷெட்யூல் 6 போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கிங் நோட் மாதிரி நோட் டு அக்கௌண்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுருவோம். எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் 2 சாப்டர்லையுமே பேலன்ஸ் ஷீட் நம்ம டேரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், நோட் டு அக்கௌண்ட்னு ஒன்று வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டும் டேரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி ஆஸ் பர் த ஷெட்யூல் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பிரகாரம் நோட் டு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி அப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸோ பேலன்ஸ் ஷீட்டோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நோட் டு அக்கௌண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு இதில் என்ன வரும், உங்களுக்கு 2 காலம் தான் வரும். நோட் டு அக்கௌண்ட்னாலே உங்களுக்கு 2 காலம்ஸ் தான், ஒன்று பர்டிகுலர் காலம் அண்டு ருப்பீஸ் காலம். ஓகேங்களா, நோட் நம்பர் இதில் வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்மேட்டு நோட்டு அக்கௌண்ட்டுக்கு. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே அதே போல் உங்களுக்கு என்ன வராது, இயர் எண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் த இயர் எண்ட், அது எதுவுமே நோட் அக்கௌண்ட்டில் வராது. ஓகேங்களா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது ஜஸ்ட்டு ஃபார் கால்குலேஷனுக்கு மட்டும்தான். நம்ம போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷெட்யூல் 6 ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்கோ அதோ இதோ எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போது ரஃப் ஃபிகர் மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நோட் அக்கௌண்ட்டில் ரஃப்பாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அங்கே டேரெக்டாக டோட்டல் அமௌண்ட்டு மட்டும்தான் அந்தந்த ஹெட்டிங்க்கு நேராக டோட்டல் அமௌண்ட் போட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்றதை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இதில் என்ன வராது உங்களுக்கு, ஹெட்டிங்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் த இயர் எண்டட் அது வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன வருது, ஆஸ் பர் த ஃபார்மேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நோட் நம்பர் 1 அதர் இன்கம் டோட்டல் ரெவன்யூ. இப்போ இது வரைக்கும் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், மார்க் பண்ணி. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ற ஹெட்டிங்கை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்பர் 1 அங்கே நோட் நம்பர் 1ன்னு இங்கே சென்டரில் எழுதணும் இல்லையா, சாரி இங்கே நம்ம என்ன பண்ணோம், நோட் நம்பர் 1ன்னுட்டு 1 2 3லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது போடுறதுக்கு பதிலாக சைடில் நம்பர் போட்டுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சீரியல் நம்பர் மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சைடில் போடுறோம் எங்கே, நோட் டு அக்கௌண்ட்டில் போடும்போது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் உங்களுக்கு என்ன வருது, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹெட்டிங்கில் சேல்ஸு ஆல்ரெடி அங்கே மார்க் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும், R1ன்னு நாங்கள் கொடுத்துருப்பேன். ஓகேவா, அதை எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். திருப்பி அங்கே போய் பார்க்க முடியாது. எல்லாமே என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரு பண்ண வேண்டியதான் அர்த்தம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் P&L உங்களுக்கு போட்டிருப்போம். இங்கே கவனிங்க, நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் எது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஐடென்டிஃபை பண்ணி
எந்தெந்த அக்கௌண்ட்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும்ன்றதை நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம், மார்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போது இதில் எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வருதுன்றதை பார்த்துக்கணும். நம்ம அந்த என்ட்ரி மட்டும்தான் இப்போ நோட் டு அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ட்ரி பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ P&L அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு வரும்ன்றது ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டில் ரெவன்யூ ஃப்ரம் ரிசர்வ் தான், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், ஸோ டோட்டல் ரெவன்யூ இதை எழுதியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் அங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ இதில் என்ன வருது உங்களுக்கு, இந்த ஹெட்டிங்கில் நம்பர் 1ன்னு போட்டுக்கிறீங்க. நம்பர் 1 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதில் என்ன வருது உங்களுக்கு, எடுத்த உடனே சேல்ஸ் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேங்களா? சேல்ஸ் வரும், கிராஸ் ப்ராஃபிட் வரும். இந்த 2 ஐட்டம் தான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் வரும். சேல்ஸ் வரும், இல்லைன்னா கிராஸ் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் எதாவது ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்கோம், சேல்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ 4,15,000 1ன்னு போட்டு சேல்ஸ்னு போட்டு 4,15,000 முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதர் இன்கம் ஏதாவது கொடுத்துருப்பானான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. R2 நீங்கள் எங்கேனாச்சும் இந்த கொஸ்டினில் போட்டிருக்கீங்களா? ஸோ இங்கே நீங்கள் சைடில் செக் பண்ணிக்கலாம். R1 தான் இருக்குது சேல்ஸுன்னுட்டு. ஓகேங்களா? R1 சேல்ஸு P&Lன்னு இருக்குது. R2 எங்கன்னா போட்டிருக்கீங்களா பார்த்தீங்கன்னாக்க இங்கே எங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணலை, R2ன்ற P&L அக்கௌண்ட்டு R2வே இல்லை, R1 மட்டும் தான் இருக்குது. R1 என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அதே டோட்டல் தான் அங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம், ரெவன்யூஸு என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருது, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சூம்டு நம்பர் 3. ஓகேங்களா? அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சூம்டு நம்பர் 3ங்கிறது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே அதர் இன்கம்னு வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நம்பர் 3 தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சூம்டுன்னு எழுதணுமானா அப்படி கிடையாது. இப்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னு சேல்ஸு 1 எழுதிட்டீங்க. அதர் இன்கம் இந்த கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ 1க்கு அடுத்து என்ன வரும், 2 தானே வரும். அப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சூம்டு நம்பர் 2 E2 என்னென்னலாம் போட்டிருக்கோமோ, மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இப்போ போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் போட்டுக்கணும். ஸோ என்ன ஹெட்டிங் உங்களுக்கு, நம்பர் 2 காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு. ஓகேங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு நம்பர் 2ல் என்னென்ன ஐட்டம்லாம் வரும் உங்களுக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எடுத்த உடனே எங்களுக்கு என்ன தான் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டிங் இந்த ஃபார்மேட்டிங் கொண்டு வந்துடும். டெட்டார் சைடு ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. டெட்டார் சைடில் எடுத்த உடனே ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே E2ன்னு என்னென்னலாம் போட்டிருக்கோமோ இங்கே கொண்டு வந்துருங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு 75,000 rupees. அது கூட என்ன செய்கிறோம், பர்ச்சேசஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஃப்ரைட் அண்டு கேரேஜும் என்னது உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். கவனிங்க, ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே, இங்கே பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு E2 போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன வருது உங்களுக்கு, பர்ச்சேசஸ் எங்கே இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு E2. ஓகேவா? இது எடுத்துக்கணும். அடுத்தது என்ன இருக்குது உங்களுக்கு, E2 எங்கே வருது, ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு, பர்ச்சேசஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் கொஸ்டினில் ஃப்ரைட் அண்டு கேரேஜ் எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E2ல். ஓகேவா? இது தவிர நெக்ஸ்ட் என்னது, இங்கே ஒரு E2 இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், க்ளோசிங் ஸ்டாக்கு 95,000 31,390 98ங்கிறது க்ளோசிங் ஸ்டாக்கு E2. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ எக்ஸ்பென்சஸ் 2ல் என்ன செய்கிறோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு ஹெட்டிங் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு 75,000, ஆட் பர்ச்சேசஸ் எவ்வளோ உங்களுக்கு 1,85,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட்ஸ் அண்டு கேரேஜ் 13,115. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி டோட்டல் வந்துடுச்சு உங்களுக்கு. டோட்டல் எவ்வளோ வந்துருக்கு, 2,73,115 போட்டாச்சு. இது கூட லெஸ்ஸு க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 95,000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு டோட்டல் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு டோட்டல் 1,78,115 ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 3வது ஹெட்டிங் என்ன உங்களுக்கு, ஸோ தேர்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது, எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? அப்போது E3 என்னென்னலாம் இருக்குன்றது நம்ம போட்டு வச்சுக்கோம். ப்ராஃபிட் கொஸ்டினில் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்ற ஹெட்டிங்கு தான் E3, அதாவது எக்ஸ்பென்சஸ் 3. அப்போ கொஸ்டினில் போயிட்டு P&L அக்கௌண்ட்டு E3 என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்னாலே E3 இங்கே பாருங்கள்
ப்ராஃபிட் அண்ட் வேஜஸ் E3 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது வேறு எங்கே வருது, சேலரிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் E3 என்ட்ரு பண்ணிடுறோம் கொஸ்டினில். அடுத்து என்ன பண்ணுறோம், வேறு ஏதாவது E3யில் வருதான்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவுமே வரல, இந்த ரெண்டு என்ட்ரி தான் வருது. எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டிங்களா? இப்போ அடுத்து என்ன வருது உங்களுக்கு ஃபார்மேட்டில், ஃபினான்ஸ் காஸ்ட்டு என்னென்னலாம் ஃபினான்ஸ் காஸ்ட்டு, அதாவது E4 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E4ல் என்னென்ன ஐட்டம்லாம் வருது அது எல்லாமே கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும், ஃபினான்ஸ் காஸ்ட்டுன்ற ஹெட்டிங்கை எழுதி அது கீழே அதெல்லாம் கொண்டு வந்துடணும். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஸோ கொஸ்டின் கவனிங்க, இங்கே நான் வந்து P&L E4 இந்த கார்னரில் போட்டிருக்கோமா, இந்த ஓரத்தை தான் E4லாம் போடுவோம். ஸோ அங்கே செக் பண்ணிக்கிறோம் எங்கே E4 இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் E4 இருக்குது, எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே வரோம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, E4ல் அதாவது எக்ஸ்பென்சஸ் 4ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 18,000 rupeesன்னு இருக்குது. ஆல்ரெடி அப்போது கொஸ்டினில் ஒரு டிபெஞ்சர்ஸ் இருக்குது. இங்கே எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் 12% டிபெஞ்சர்ஸ் 3 lakh rupeesன்னு இருக்குங்களா. இது எங்கே போய்டுது, பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் லையாபிலிட்டியில் இது போய்டுது. ஓகே, இப்போ அதை விடுங்க. இங்கேயே 2 டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னது, 12% டிபெஞ்சர்ஸ் 3 lakhs rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அதை தவிர இங்கே கொஸ்டினில் 2வது டிபெஞ்சர்ஸ் எங்கே வந்திருக்கு உங்களுக்கு, இங்கே பாருங்கள் டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 18,000 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிடுது. 12% டிபெஞ்சர்ஸ் 3 lakh rupees எங்கே போயிடுது, பேலன்ஸ் ஷீட்டில் போயிடுது. இங்கே டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது இங்கே இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னா உங்களுக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியிருக்காங்க, டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பெனிக்கு அது எக்ஸ்பென்சஸ் செலவு. ஓகேங்களா. இது எங்கே வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் E4ல் வருது, அதாவது ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வருதுங்களா. இப்போ இதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவைட் ஃபார் 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 6 months இன்ட்ரெஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் E4ல் தான் வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு கால்குலேஷன் இருக்குது. இங்கே நல்லா கொஸ்டினை கவனிங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் ஃபார் 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஆனால் 12% டிபெஞ்சர்ஸ்க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா. ஸோ டிபெஞ்சரோடது 3 லட்ச ரூபாய். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ உங்களுக்கு, 12%. ஓகேங்களா. அப்போது 3 லட்ச ரூபாயில் 12% எவ்வளோ, 12/100 இல்லையா. அப்போ 3 lakh rupeesல 12% எவ்வளோ வருது உங்களுக்கு, 36,000 rupees 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவன் டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு தானே சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது 36,000 என்னது உங்களுக்கு 1 இயருக்கு உண்டானது. 12% இன்ட்ரெஸ்ட் 3 லட்ச ரூபாயில் 36,000. 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இப்போ இந்த 36,000 ரூபான்னு பார்த்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு தான் உங்களுக்கு எவ்வளவு, 36,000. அப்போது உங்களுக்கு 12% 12 monthsக்கு 36,000 3 lakh rupeesல. இப்போ 36,000ல் நமக்கு தேவை இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 6 monthsன்னு கொடுத்துருக்கான். 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்போது இதில் என்ன செய்யணும், நம்ம 6 months இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணோம்னா 18,000 rupees இருக்குது. அப்போது 18,000 rupees எதில் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. கொடுங்கன்னு சொல்கிறான். கொடுக்க வேண்டிய பணம் 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ்க்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. அப்போது மொத்தமாக எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. அப்போ 12% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 3 லட்சத்தில் 12% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 36,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வருது. அந்த 36,000 ரூபாவில் உங்களுக்கு 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 ரூபா. ஓகேங்களா. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு இங்கே ஒரு 18,000 இருக்குது மொத்தம். அப்போ என்னது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிபெஞ்சர்ஸு 36,000 ரூபாய் இருக்கா. அதில் 18,000 ரூபா பெய்டு கட்டியாச்சு, பணம் செலுத்தியாச்சு. டிபெஞ்சர்ஸுக்கு தர வேண்டிய பணம் எவ்வளவு, 18,000 பெய்டுனா இது எங்கே வரும் உங்களுக்கு, எக்ஸ்பென்சஸ் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில்
ஃபைனான்ஸ் காஸ்ட்டில் E4னா என்னது, ஃபினான்ஸ் காஸ்ட்டில் என்ன ஆகிடுது, இந்த 18,000 rupees என்ட்ரு பண்ணிடுறோம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டிபெஞ்சர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் 6 months இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 36,000 ரூபாயில் 18,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க, பெய்டு. ஓகே, ரிமைனிங் 6 மாதம் எவ்வளவு, ரிமைனிங் 18,000 rupees. இப்போ 36,000 ரூபாயில் 18,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 36ல் 18 வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு வருது. எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்காங்க, 18,000. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 18,000. அது 6 மாதத்துக்கு உண்டானது. 6 மாதம் பணத்தை கட்டிட்டாங்க. அப்போ அதை கணக்கில் கொண்டு வரணும். பெய்டுனா எக்ஸ்பென்சஸில் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் கொண்டு வரும். இன்னும் 6 மாதம் வந்து தர வேண்டியது இருக்குது. மீதி எவ்வளவு, 36ல் 6 18 போயிடுச்சுன்னா மிச்சம் 18,000 6 மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ்க்கு தரணும். அதை கணக்கில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட்டுன்ற ஹெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பெய்டு எவ்வளவு, 18,000 rupees. ஓகேங்களா. இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ப்ரொவைட் 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ அதை கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா. அப்போ அது அவுட்ஸ்டாண்டிங், தர வேண்டிய பணம் எவ்வளவு, 18,000 ரூபா. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட் அவுட்ஸ்டாண்டிங்னு போட்டு 18,000 rupees இங்கே என்ன பண்ணிட்டாங்க, கணக்கில் தர வேண்டியது இருக்குது 36. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36,000. ஸோ 1 year டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் எவ்வளவு, 36. ஆல்ரெடி பெய்டு எவ்வளவு, 18,000 rupees. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கு பெய்டு 18,000. இன்னும் தர வேண்டியது எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது 18,000 rupees. ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு, 36,000 rupees என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட் போட்டோமா. அடுத்து என்ன இருக்குது, டிப்ரிசியேஷன். ஓகே, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இருக்குது. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்தாலே நீங்கள் நேராக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஓகேங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 15% கொடுத்துருக்கோம். இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 3,30,000 rupees இருக்குது. இதில் 15% எவ்வளோன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த 15%க்கு பிளான்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறோம் டிப்ரிசியேஷன் காலமில். ஓகேங்களா. ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு, 15%. பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு, 3,30,000 ரூபா. ஸோ 15%னா 15/100. இதை கால்குலேட் பண்ணாக்க எவ்வளோ வருது, 49,500 ரூபா வருது. அப்போ 49,500 ரூபா எங்கே எழுதணும், பிளான்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்ற காலத்தில் என்ட்ரு பண்ணிடுறோம். அது தவிர வேறு எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நீங்கள் என்ன செய்வீங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி 3,30,000ஓட 49,000 டிப்ரிசியேஷன் 50% சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2,80,000 rupees எங்கே எழுதுறீங்க, ட்ரேட் அசட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ட்ரேட் அசட்டுன்ற ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துட்டீங்க. ஓகேங்களா. 2 இடத்துல அப்பியர் ஆகுது. ஸோ கவனிங்க, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 15% எவ்வளோ, 49,500 என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் படித்தோம் இல்லைங்களா. அதாவது ரிட்டர்ன் ஆஃப்னா என்ன அர்த்தம், ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ன்றது உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க 5,000 என்ன ஆகிடுது, P&L அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 5,000 வந்துடுது. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரக்கூடாது, ரிமூவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. என்ட்ரு பண்ணி இதோட டோட்டல் போட்டாச்சு. அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன வருது, ஜென்ரல் ரிசர்வ்ஸு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, டேரக்டர்ஸ் ஃபீஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பேட் டெட்ஸ் வந்து கொஸ்டின்லேயே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பேட் டெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பேட் டெட்ஸு 2,110 ரூபான்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது பாக்ஸ்குள்ளேயே, அதாவது இந்த பேட் டெட்ஸ் கொடுக்குற அந்த பாக்ஸ் காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு கொடுத்துருந்தாங்கனாக்க அது பேர் ஓல்டு ப்ரொவிஷன். ஓகேங்களா. ஓல்டு ப்ரொவிஷன்னா நீங்கள் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஓல்டு ப்ரொவிஷன் என்ன செய்யுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே என்ன செய்யுங்க, நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. 2,110 நீங்கள் ஓல்டு ப்ரொவிஷன் 3,500 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பார்த்தோம்னாக்க இங்கே உங்களுக்கு பேட் அண்ட் லீவ் பேட் அண்டு டவுட்ஃபுல் டெட்ஸு 5% ஆன் சண்டே டெட்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது என்னது உங்களுக்கு அர்த்தம், நியூ ப்ரொவிஷன்.
அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறது நியூ ப்ரொவிஷன்னா என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சண்டே டேட்டாஸ்லேருந்து 5% எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சண்டே டேட்டாஸ் எவ்வளோ உங்களுக்கு 87,000 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இதில் 5% எவ்வளோ வருது உங்களுக்கு, 4,350 ரூபா. 87,000த்தில் 5% 4,350 ரூபா வருது. அதை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணாக்க 82,650 ரூபா வருது. இப்போ நமக்கு இங்கே தேவை என்னன்னாக்க, இப்போது டெப்டாஸ் 87,000 ருபீஸ் இருக்குது இல்லையா, இதில் 5% எவ்வளோன்றது தான் நமக்கு தேவை. 5% எவ்வளோ உங்களுக்கு, 4,350 ரூபா. இது நியூ ப்ரொவிஷன். ஓகேங்களா. இந்த நியூ ப்ரொவிஷன் என்ன பண்ணுறோம், இப்போது அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன செய்கிறோம், நம்ம பேட் டெட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கிறத நம்ம எடுத்தாச்சு. எடுத்து பேட் டெட்ஸ் 2,110, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற நியூ ப்ரொவிஷன் டெப்டாஸ்லேருந்து 5% எவ்வளோ வருது, 87,000ல் 5% 4,350. நியூ ப்ரொவிஷனையும் பேட் டெட்ஸையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 6,460 ரூபா வருது. இதுலேருந்து ஓல்டு ப்ரொவிஷன் அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ என்ன செய்கிறோம், வர ஆன்சரில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரில் ஓல்டு ப்ரொவிஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 2,960 ரூபா. என்ன கிடைக்கிது உங்களுக்கு, ஆன்சர் கிடச்சிடுச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், டோட்டலு. அதாவது இது என்ன டோட்டல்னா அதர் எக்ஸ்பென்சஸோடைய டோட்டல். ஓகேங்களா. 15,520ங்கிறது என்னது, அதர் எக்ஸ்பென்சஸோடைய டோட்டலி என்ட்ரு பண்ணியாச்சு கண்ணு. இப்போ என்ன பண்ண, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இப்போது ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், கம்பெனியோட நேம்ஸ் எல்லாம் எழுதணும். கம்பெனி நேம் என்னது, ஏ லிமிடெட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் அண்ட் 31/3/1998 ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ன்றது எழுதிட்டு, நோட் நம்பர் பர்டிகுலர்ஸ்லாம் ஒன்றுமே போடலை, ஆனால் 3 காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நோட் இங்கே பர்டிகுலர்ஸ்லாம் வந்துடும், இங்கே நோட் நம்பர் வந்துடும், இங்கே ருப்பீஸ் காலம் வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்கிறோம், நம்ம நோட்டுக்கு போயிடுறோம். இப்போ நோட்டுக்குள்ளே வந்த உடனே நோட்டு அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன செஞ்சுருக்கோம், 1ல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சேல்ஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4,15,000 கிடச்சிருக்கா. இதை அப்படியே கொண்டு வந்து எழுதுகிறோம். ஸோ என்ன செய்கிறோம், ரெவன்யூ ஆப்ரேஷன் 1 4,15,000. 2 இருக்கா, அதர் இன்கம் எதுவுமே இல்லை, அதனால் அதுக்கு நேராக நில்லுன்னு போட்டுட்டு 4,15,000 அப்படியே இங்கே இருக்கிறத அப்படியே என்ட்ரு பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கிது, அதே 4,15,000 தான் கிடைக்கிது உங்களுக்கு. மொத்த ரெவன்யூவே 4,15,000. ஓகேங்களா. அதுக்கு ஏன்னு எழுதுறீங்க 4,15,000. அடுத்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பென்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வரும் உங்களுக்கு, காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு தான் கண்ணை மூடிட்டு. ஓகேங்களா. இப்போ கவனிங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டோடைய டோட்டல் என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு, காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டோடைய டோட்டல், இந்த டோட்டல் என்ன கிடச்சிருக்கு, 1,78,015 ரூபா கிடச்சிருக்கு இல்லையா, 115 ரூபா கிடச்சிருக்கு. இந்த அமௌண்ட்டை தூக்கி காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு நோட் நம்பர் 2ன்னு போட்டு 1,78,015 என்ட்ரு பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்ற ஹெட்டிங் போட்டுட்டோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு நம்பர் 2 1,78,115. அதாவது டோட்டலை மட்டும்தான் இங்கே எடுத்து வந்து ஹெட்டிங் போடுறோம், டோட்டல் போடுறோம், ஹெட்டிங் போடுறோம், நோட் நம்பர் போடுறோம், டோட்டல் போடுறோம். அவ்வளோதான் இங்கே வேலையே. ஓகேவா. எல்லா ஒர்க்கையும் அங்கேயே முடிச்சிட்டோம். அடுத்து என்ன வருது உங்களுக்கு, தேர்டு ஒன்று என்ன வருது உங்களுக்கு, தேர்டு ஒன்று எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு நோட் நம்பர் 3ன்னு எழுதி இதோட வேல்யூ எவ்வளவு, 99,365 ரூபா. ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம், எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 3 99,365 என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து என்ன எழுதியிருக்கோம், இங்கே பாருங்கள், ஃபினான்ஸ் காஸ்ட் 99,365 எழுதிட்டோமா. அடுத்தது என்ன இருக்குது, அடுத்த ஹெட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் காஸ்ட்டு நோட் நம்பர் 4. இதோடைய வேல்யூ என்ன உங்களுக்கு, வேல்யூ என்ன வந்திருக்கு உங்களுக்கு, ஃபினான்ஸ் காஸ்ட்டு நோட் நம்பர் 4ல் 36,000 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட்டு நோட் நம்பர் 4 36,000 என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டோம். ஃபார்மேட்டுக்கு வந்தோம்னாக்கா என்ன இருக்குது, ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு அடுத்தது டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு டிப்ரிசியேஷன் அண்ட் நோட்டு போனோம் இல்லையா, நோட்டு அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அந்த நோட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நோட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்
5 நோட் நம்பர் 5 ஓகேவா. அமௌண்ட் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு மட்டும் தான் கணக்கு பண்ணோம். 54,500 ரூபா இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதில் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதி நோட் நம்பர் 5ன்னு எழுதி 54,500 ரூபான்னு என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஃபார்மேட்டில் என்ன இருக்குது உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுக்கு அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதர் எக்ஸ்பென்சஸுடைய ஹெட்டிங் போட்டு அதோட டோட்டலை இங்கே என்ட்ரு பண்ணிடணும். ஸோ கவனிங்க அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு நோட் நம்பர் 6 அதர் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் எவ்வளவு உங்களுக்கு 15,520 ரூபா. ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம் அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு நோட் நம்பர் 6 15,520 ரூபா என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டோட்டல் அதாவது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இங்கே பி இருக்குது இல்லைங்களா. இந்த எக்ஸ்பென்சஸோடைய இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணாக்க அதோட டோட்டல் எவ்வளோ வருது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பி எவ்வளோ வருது 3,85,500 ரூபா வருது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட் பிஃபோர் ஏ மைனஸ் பி. இப்போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுன்னு போடுறதுக்கு முன்னாடி ஏவோட டோட்டலையும் பியோட டோட்டலையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை இந்த இடத்துல எழுதுகிறோம் ஓகேங்களா. ஸோ ஏ என்னது உங்களுக்கு ரெவன்யூவோட டோட்டல் எவ்வளவு உங்களுக்கு 4,15,000 ரூபா ஓகேங்களா. இப்போ பியோட டோட்டல் எவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வருது 3,83,500 ரூபா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறீங்க. ஏ மைனஸ் பின்னு தானே இங்கே கொடுத்துருக்காங்க. இது சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு 31,500 ரூபா கிடைக்கிது. இப்போ இந்த 31,000 அதாவது நீங்கள் டேக்ஸுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தோட டிஃப்ரெண்ட்டு போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸு 50%ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 50% எதுலேருந்து எடுப்பீங்க கவனிங்க 50% எதுலேருந்து எடுக்கணும்னா அந்த டேக்ஸோட வேல்யூவில் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா 31,500 அதாவது ஏ மைனஸ் பி ரெவன்யூவையும் டோட்டல் ரெவன்யூ டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ஆன்சர் என்னது உங்களுக்கு 31,500. அந்த 31,500லேருந்து தான் 50% டேக்ஸ் எக்ஸ்பென்சஸை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 31,500லேருந்து 50% எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 15,750 ரூபா கிடைக்கிது. இப்போ என்ன செய்கிறீங்க இந்த 15,750 ரூபா கிடைக்கிது இல்லையா இதுலேருந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. 31,500ல் 15,750 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ உங்களுக்கு இருக்குது 15,000. அது ஏன்னா 50% எடுக்கிறீங்க அப்போ ஈக்குவலாக ஆகும் ஓகேங்களா. டேக்ஸுக்கு ஈக்குவலாகும் ப்ராஃபிட் ஈக்குவலாக கிடைக்குது ஓகேவா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது இந்த வருஷத்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிதுக்கன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளவு 15,750. எப்படி பண்ணீங்க டோட்டல் வந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து டேக்ஸு 50% கால்குலேட் பண்ணால் 15,750. இப்போ என்ன செய்கிறீங்க இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 15,750ங்கிறது ப்ராஃபிட் ஃபார் த இயர் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தான் என்ன செய்யணும் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நோட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ல் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை இந்த ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிக்கிறீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். கவனிங்க இப்போ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நோட் டு அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் எந்த விதமான ஹெட்டிங்கும் வராது. நோட் டு அக்கௌண்ட்டு டு ஆன் பேலன்ஸ் ஷீட்டுன்னு போட்டால் போதும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருது உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் என்ன வருது உங்களுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் உங்களுக்கு எவ்வளோ வந்தது ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ 60,000 × 10 தான் 6 lakh rupees ஷேர் கேபிட்டல் ஓகேங்களா. ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இதில் இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் எவ்வளோ உங்களுக்கு 4 lakh rupeesன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே 4 lakh rupeesன்னு வந்திருக்குன்னா கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு 4 lakh rupees ஓகேங்களா. மொத்தம் 6 லட்சம் ஷேர் கேபிட்டல் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இருக்குது. அதில் வந்து பெய்ட் அப் இஷ்யூட் அண்ட் பெய்ட் அப் அதாவது 40,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபானாக்க 40,000 ஷேர்ஸ் எவ்வளவு 4 லட்ச ரூபா ஓகேங்களா. 4 லட்ச ரூபாய் என்ன உங்களுக்கு ஷேர் கேபிட்டல். இதுதான் ஒரிஜினல் ஷேர் கேபிட்டல். இதை வச்சு தான் நம்ம கேல்குலேஷன். நல்லா கவனிங்க ஷேர் கேபிட்டலில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அந்த ஹெட்டிங்கில் கொடுத்தாங்க இல்லையா அது வந்து இங்கே எழுதுவீங்க. பட் வந்து இதை கேல்குலேஷனில் எடுக்கக்கூடாது. மொத்தமாக ஆத்தரைஸ்டு கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் 6 lakhsன்னு இங்கே போட்டுட்டு அப்படியே விட்டுடணும்.
ஆனால் இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் கால்ட் அப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம கணக்குலேயே வருது கால்குலேஷனில். ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு 10 ரூபா ஒரு ஷேருன்னு 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது கூட என்ன சொல்லியிருக்கோம், கால் சினாரியஸை சப்ராக்ட் பண்ணணும், ஃபார்மேட் ஆஸ் பர் த ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கால் சினாரியஸை ஷேர் கேபிட்டலேருந்து சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3,92,500 வந்துடுச்சு. அடுத்தது ஆஸ் பர் த ஃபார்மேட் என்னது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரிசர்வ் உங்களுக்கு இருக்குது. அந்த ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளவு, 25,000 rupees என்ட்ரு பண்ணியாச்சு. இது கூட என்ன செய்யுங்க, சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது இது என்னது, பேலன்ஸ் இந்த பிகினிங் ஆஃப் த இயர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் கிரெடிட். ஸோ கவனிங்க, சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வ்ஸில் இங்கே கவனிச்சிங்கனாக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் இங்கே பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு லயபிலிட்டி சைடில் ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் எடுத்தோடனே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வரும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ஸ் வரும். அதை வந்து நம்ம கணக்கில் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ஆனால் கால்குலேஷனில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்டில் எதை தான் கால்குலேஷன் எடுத்துகிட்டு வரணும், ஷேர் கேபிட்டல்னு அவனே கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப்புன்னு கொடுத்துருப்பாங்க, இஷ்யூடு கால்ட் அப் பெய்ட் அப்புன்ட்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. ஓகேங்களா. இது போட்டோடனே அது கூட என்ன செய்யணும், நீங்கள் கால் சினாரியஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு, இங்கே பாருங்கள், கால் சினாரியஸ் எவ்வளோ பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல் கூட சப்ராக்ட் பண்ணணும், 7,500 சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சர்ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறீங்க, பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு ஆட் பண்ணுறீங்க. 26,250 என்ன செய்யணும், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் ஆட் பண்ணணும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ல். அதில் நமக்கு என்ன கிடச்சிது, இந்த வருஷம் ப்ராஃபிட் கிடச்சிதா லாஸ் கிடச்சிதா, ப்ராஃபிட் தான் கிடச்சிது. எவ்வளோ, 15,300. ஸோ கவனிங்க, பிகினிங் ஆஃப் த இயரில் கொஸ்டினில் கொடுத்த 26,250 அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் P&L அக்கௌண்ட்டையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கரண்ட் இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 15,750 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 42,000 என்ன கிடச்சிது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ட்ரி போட்டு வச்சுட்டோம். ஸோ என்ட்ரி போட்டுட்டு இதுதான் ஃபார்மேட். இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்குன்னு ஒரு கால்குலேஷன் போட்டோமா, என்ன பண்ணோம், நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கு அது கூட மெட்டீரியல்ஸ் அது கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுறோம், அது கூட கேரேஜ் இன்வெர்ட் கொடுத்து தான் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுன்னு வந்துட்டிங்கனாக்க ஃபஸ்ட் என்ன செய்கிறீங்க, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஆனால் அது கணக்கில் கொண்டு வரக்கூடாது, கணக்கில் அதாவது என்னென்னா கால்குலேஷனில் கொண்டு வரக்கூடாது. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ன்றதை கொஸ்டினில் கொடுத்தது இங்கே எழுதி அப்படியே வச்சிடணும் இது. ஓகேவா. அடுத்து என்ன செய்கிறீங்க, நீங்கள் இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் இங்கே தான் உங்களுக்கு எல்லா கால்குலேஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அது கூட கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஜென்ரல் ரிசர்வ் கொண்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா. ரிசர்வ்னாலே ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், உங்களுக்கு அடுத்தது வேறு என்னென்ன ரிசர்வ்ஸ் இருக்குது அந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா. அடுத்து சர்ப்ளஸ்ன்ற கணக்கில் சர்ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ற ஹெட்டிங் எழுதி ரிசர்வில் ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ் அதெல்லாம் வந்துடுது உங்களுக்கு. அடுத்து சர்ப்ளஸ் அண்டு சர்ப்ளஸ் தானே கொடுத்துருக்கோம். இதில் இந்த ஹெட்டிங் சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன வருது, இந்த வருஷம் போன வருஷம் ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்திருக்கான்னு பார்த்தா கொஸ்டினில் வந்து 26,250 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். நம்ம கண்டுபிடிச்சது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது, 15,750. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன செஞ்சோம், 42,000 போட்டாச்சு. இது கூட என்ன செய்கிறோம், அப்ராப்ரியேஷன் ஆஃப் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு, கார்பரேட் டிவிடெண்ட் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வில் என்ன செய்கிறோம், வர ஆன்சரில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுன்னு கொஸ்டின்லேயே அவன் கொடுத்து வச்சுருக்கான். இல்லை கொஸ்டினில் இன்ட்ரீம் அண்ட் டிவிடெண்ட் இருக்குது. ஓகேங்களா. எவ்வளவு இருக்குது, 39,250. அப்போ என்ன செய்கிறோம், இதை பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேங்களா. அடுத்தது வேறு எங்கே அப்பியர் ஆகுது, அதர் கேபிட்டல் லயபிலிட்டியில் உங்களுக்கு அதர் கரண்ட் லயபிலிட்டியில் உங்களுக்கு ஷோ ஆகுது 39,250. ரெண்டு இடத்துல வருது. இன்ட்ரீம் டிவிடெண்ட் ரெண்டு இடத்துல ஷோ ஆகுது. ஒரு இடத்துல உங்களுக்கு சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வ்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ரிசர்வ் கூட நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்ராப்ரியேஷன்ற ஹெட்டிங் எழுதி இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு, கார்பரேட் டிவிடெண்ட்டுன்னு பர்சன்டேஜ் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்போம்.
அதையும் அங்கே வச்சு சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு 39,250 ரூபா எடுக்கிறோம். இங்கே வாங்க, அப்ராப்ரியேஷன் போட்டுட்டு எங்கே கொண்டு வரோம் நம்ம? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ப்ராஃபிட் ஆஃப் த இயர் 42,000 இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது அப்ராப்ரியேஷனில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் 39,250 ரூபா கொண்டு வந்துட்டோமா? அது கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கனாக்க இங்கே பாருங்கள், ப்ரொவைட் கார்ப்பரேட் டிவிடெண்ட். இப்போது இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கல்ல, இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கார்ப்பரேட் டிவிடெண்ட் எவ்வளவு? கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸு 17% நம்ம என்ன பண்ணணும்? இந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் கூட கணக்கில் கொண்டு வரணும். ஓகேங்க? ஸோ நல்லா கவனிங்க, இந்த அப்ராப்ரியேஷனில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொஸ்டினில் இருக்கிறது 39,250 கொண்டு வந்துட்டோம். கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸில் 17% கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? எதை வச்சு கால்குலேட் பண்ணோம்? இந்த 39,250 இருக்கு இல்லையா, இதுலேருந்து 17%. ஓகேங்களா? அப்போ 6,673 ரூபா அது. இப்போ என்ன செய்கிறோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க எவ்வளோ வருது உங்களுக்கு? 3,923 ரூபா வருது. ஓகேங்களா? இதை என்ன செய்கிறோம்? நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ வருது? 21,077 ரூபா கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு இன்னொரு இடத்துலையும் ஷோ ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் 12% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ உங்களுக்கு? 3 lakh rupees ஆல்ரெடி கால்குலேட் போட்டாச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். நம்ம என்ன பண்ணோம்? 12% டிபெஞ்சர்ஸ் 3 லட்சத்துலேருந்து 12% 12/100 போட்டாக்க 36,000 வருது. அதுலேருந்து 6 மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னாக்க 18,000 வருது. ஒரு 18 அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, ஒரு 18 பெய்டு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 36,000 போட்டோம். இப்போ லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் உங்களுக்கு என்ன வருது? 12% டிபெஞ்சர்ஸ் 3 லட்ச ரூபாய் எழுதியாச்சு. அடுத்து ட்ரேட் பேயபிள்ஸ் வேறு என்னென்னலாம் வரும்? கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? என்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 77,000 ரூபா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு? டேன்ஜிபிள் அசட்ஸு. டேன்ஜிபிள் அசட்ஸில் என்னென்ன வரும் உங்களுக்கு? பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ டிவிடெண்ட் பேயபிள், டேக்ஸ் பேயபிள் உங்களுக்கு 2 இடத்துல வருது. ஒரு இடம் எங்கே கொடுத்துட்டோம் நம்ம? இங்கே பாருங்கள், கார்ப்பரேட் டிவிடெண்ட் பேயபிள் 2 times. ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிட்டோம்? இந்த 39,250 ரூபாவை இன்ட்ரீம் டிவிடெண்ட்லேருந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது கொஸ்டினில் கொடுத்தது. இதுலேருந்து 17% என்ன ஆகிடுச்சு? இதே வேல்யூவில் உங்களுக்கு கார்ப்பரேட் டிவிடெண்ட்டு 6,675 போட்டுட்டிங்களா? இப்போ அது அப்படியே என்ன செய்கிறீங்க? கார்ப்பரேட் டிவிடெண்ட்டு இங்கேயும் வரும் உங்களுக்கு 6,673 rupees. இங்கே பாருங்கள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் உங்களுக்கு என்ன வருது? டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள் 6,673 2 times வருது. ஓகேங்களா? இது கார்ப்பரேட் டிவிடெண்ட். ஏன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. கார்ப்பரேட் டிவிடெண்ட் 17% கொடுத்ததுனால ஒரு தடவை இன்ட்ரீம் டிவிடெண்ட் இங்கே வந்து சர்ப்ளஸில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் சப்ராக்ட் ஆகி செகண்ட் டைம் எங்கே வருது உங்களுக்கு? ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிளில் 6,673 ரூபா கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொவைடு ஃபார் கார்ப்பரேட் டிவிடெண்ட் 17% கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ரொவைடு ஃபார் இன்கம் டேக்ஸு 50%. இந்த இன்கம் டேக்ஸு 50% நம்ம 2 இடத்துல ஷோ ஆகணும். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பிஃபோர் த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 50% டேக்ஸ் போட்டுட்டோம். அடுத்தது இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன செய்கிறோம்? நம்ம அதே ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு எவ்வளோ வருது உங்களுக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 50% பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிச்சோமா? பிஃபோர் ப்ராஃபிட் அதை சேம் வேல்யூ என்ன செய்கிறோம்? இங்கேயும் என்ட்ரு பண்ணுறோம். 15,750 ரூபா ப்ராஃபிட் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 50% அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒன்று பிஃபோர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள் கூட ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 2 டேக்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட டோட்டலை இங்கே எழுதியாச்சு. அடுத்தது அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்ன இருக்குது உங்களுக்கு? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? டிபெஞ்சர்ஸில் உங்களுக்கு 12% 3 லட்ச ரூபா உங்களுக்கு டிபெஞ்சர்ஸுங்களா? 12% டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு? 3 lakh rupees. ஓகேங்களா?
அதில் வந்து என்ன செஞ்சிட்டோம் நம்ம கொஸ்டின்லேயே பெய்டு டிபெஞ்சர்ஸ் பெய்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டு 18,000 போட்டாச்சு. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 months டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்களோ. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர இந்த 6 months டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எங்கே வரும், லயபிலிட்டிஸில் வரும் இல்லையா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு 18,000 rupees என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு லயபிலிட்டிஸில் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ அசட் எடுத்தோடனே என்ன வருது உங்களுக்கு, டேஞ்சிபிள் அசட்ஸ்னாலே முன்னே உங்களுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டிப்ரிசியேஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா. பிளான்ட் அண்ட் மிஷினரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,30,000 ரூபா. அதில் எத்தனை பர்சன்டேஜ், 15% கொடுத்துருக்காங்க. 15% எவ்வளோ, 49,500. அப்போது என்ன செய்கிறோம், நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு டேஞ்சிபிள் அசட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு எவ்வளோ கிடைக்குது, 2,80,500 ரூபா கிடைக்குது. அடுத்தது ப்ரிமிசஸும் உங்களுக்கு இங்கே தான் வரும், 3 லட்ச ரூபா. ஃபிக்ஸர்ஸும் 7,200 ரூபா இங்கே தான் வருது. ஸோ டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ் எவ்வளவு, 5,87,700 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இன்டான்ஜிபிள் அசட்ஸ், குட்வில் உங்களுக்கு இன்டான்ஜிபிள் அசட்டில் வருது 25,000 ரூபா. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் என்னது உங்களுக்கு, டெப்டார்ஸில் என்ன இருக்குது உங்களுக்கு, 87,000 இருக்குது. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% நியூ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொடுத்துருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டில். லீவ் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் 5% ஆன் சன்ட்ரி டெட்டார்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ சன்ட்ரி டெட்டார்ஸில் 5% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த நியூவை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகேங்க. ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க 5% ஆஃப் பேட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு சன்ட்ரி டெட்டார்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி அதோட வேல்யூஸ் 4,350 ரூபா எங்கே கொண்டு போயிட்டோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேட் டெட்ஸை கூட சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சன்ட்ரி டெட்டார்ஸ் 87,000 ரூபாய் கூட நியூ டெட்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பண்ணோம்னாக்கா 82,650 ரூபா கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நோட் டு அக்கௌண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ண போகிறோம், நோட் டு அக்கௌண்ட்லேருந்து டோட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஹெட்டிங் டோட்டல் அதை மட்டும்தான் இங்கே என்ட்ரு பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஹெட்டிங் போட்டுக்கிறோம். A லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/1998 ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 400 எழுதிட்டோம். இங்கே ப்ராப்பராக 3 காலம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் நோட் நம்பர் அண்ட் ருபீஸ் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வருது உங்களுக்கு, ஈக்விட்டிஸ் அண்டு லயபிலிட்டிஸ் ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ன வருது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகேங்களா. அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, ஸோ கவனிங்க, ஷேர் கேபிட்டல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஷேர் கேபிட்டலில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போக உங்களுக்கு அதாவது கால் சினாரியோவில் சப்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க. இங்கேயோட ஷேர் கேபிட்டல் முடியுது எவ்வளோ, 3,92,500 ரூபா ஷேர் கேபிட்டல்ன்ற ஹெட்டிங்கில் என்ன டோட்டலில் முடியுதோ அதை தான் எழுதணும். அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது 2வது நம்பரு. ஓகேங்களா. அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஷேர் கேபிட்டல்ன்ற ஹெட்டிங்கில் எவ்வளோ உங்களுக்கு வந்துருக்கு, உங்களுக்கு 3,92,500 ரூபா. அதாவது இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், அவங்க ஷேர் கேபிட்டல்னு கொஸ்டினில் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து கால் சினாரியோவை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வந்த வேல்யூ 3,92,500 ரூபா. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஷேர் கேபிட்டலை என்ட்ரி பண்ணியாச்சு. நம்பர் 1 நோட் நம்பர் 1 3,92,500. ரெண்டாவது ஹெட்டிங் என்ன உங்களுக்கு, ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸ். நம்பர் 2 அதில் வேல்யூ என்ன வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸில் எவ்வளோ டோட்டல் உங்களுக்கு வந்திருக்கு, அப்ராப்ரியேஷன் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி போக 21,077 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, நம்பர் 2 21,077 ரூபா. அடுத்தது இங்கே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 3 லட்ச ரூபா. ட்ரேடு பேயபிள்ஸ் எவ்வளோ, ட்ரேடு பேயபிள்ஸ் 77,000 ரூபா டோட்டல் மட்டும் பார்த்துப்போம். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு, 22,423 ரூபா. அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு, 18,000 ரூபா. இது அப்படியே என்ன பண்ணுறோம்,
ஸோ உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணிடுறோம், நம்ம நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் லாங் டேர்ம் பாரோவர்ஸ் நோட் நம்பர் 3 3 லட்சம் என்ட்ரு பண்ணிட்டோம். கரண்ட் லயபிலிட்டிஸ் நோட் நம்பர் 4ல் ட்ரேடு பேயபிள்ஸில் 77,000, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் 22,425, அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் நோட் நம்பர் 6ல் 18,000. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா கரண்ட் ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரேட்டிங்கில் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 1, 2, 3 ஆட் பண்ணுறோம். ஓகே, 1, 2, 3. அப்போது என்ன வருது, 1, 2, 3யோட டோட்டல் என்ன வருது உங்களுக்கு, 3 ஆட் பண்ணோம்னாக்க 8,31,031 ரூபா வருது. ஓகேங்களா? இப்போ அசட் வரும். அசட்டுன்ற டோட்டலில் லயபிலிட்டிஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அசட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேஞ்சிபிள் அசட்டு, இன்டான்ஜிபிள் அசட்ஸு, குட்வில்லு, ட்ரேடு ரிசீவபிள்ஸ் அண்டு டெப்டாஸ் எல்லாம் இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இந்த டோட்டல் மட்டும் டேஞ்சிபிள் அசட்டோடைய டோட்டல் எவ்வளவு, 5,87,700. அடுத்தது இன்டான்ஜிபிள் எவ்வளோ வருது உங்களுக்கு, குட்வில்லில் 25,000, ட்ரேட் ரிசீவபிள்ஸில் டெப்டாஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு, 82,650 ரூபா. அது அப்படியே என்ன செஞ்சிடறோம், 3 என்ட்ரியும் போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ அசட்ஸில் டேஞ்சிபிள் அசட்ஸ் எல்லாம் வருது, நான் கரண்ட் அசட்டில் வருது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்பர் 1 நான் கரண்ட் அசட்டுன்னு போட்டுட்டு டேஞ்சிபிள் அசட்ஸு நோட் நம்பர் 7 5,87,700. அடுத்தது என்ன வந்தது உங்களுக்கு, இன்டான்ஜிபிள் அசட்ஸில் நோட் நம்பர் 8 25,000. கரண்ட் அசட்ஸில் என்ன இருக்குது உங்களுக்கு, ட்ரேடு ரிசீவபிள்ஸு 82,650ன்னு போட்டுட்டோமா. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா, க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருது உங்களுக்கு, அசட் சைடில் தான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ அது எங்கே வரும் உங்களுக்கு, க்ளோசிங் ஸ்டாக் எந்த இதுவுமே வராது, அது டேரெக்டாக, அதாவது ட்ரேட் ரிசீவபிள் அதெல்லாம் கிடையாது. ட்ரேட் ரிசீவபிள்ஸு 95,000 எழுதிட்டோம். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளோ உங்களுக்கு, நம்பர் 9 82,650 ரூபா. அந்த நியூ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்ஸை சப்ராக்ட் பண்ணாக்க 82,650 ரூபா. ஸோ அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ட்ரு பண்ணிட்டோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வருது, 95,000. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்குன்னு இருக்குது இல்லையா, அது கேஷ் ஹேண்டு எங்கே இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இங்கே எடுத்த உடனே இருக்குது பாருங்கள், கேஷும் பேங்க்கும் இருக்குது. கேஷும் பேங்க் இதில் வரும், கரண்ட் அசட்டில் கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டுன்ற ஹெட்டிங்கில் தான் 750 ரூபா 39,900 ரூபா வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், இவங்க கொடுக்கல, பட் நம்ம எழுதிக்கணும், ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணணும். கரண்ட் அசட்டில் எங்கே வருது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுன்னு போட்டுட்டு ஹெட்டிங் போட்டுட்டு கேஷு பேங்க்கு 750 39,900 அப்படின்றத நம்ம எழுதி. ஓகேங்களா? ஸோ கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது அசட்ஸோட வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அசட் வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 8,31,000 வருது. லயபிலிட்டியோட வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 8,31,000 வருது. ஓகேங்களா? ஸோ அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதாவது பேலன்ஸ் ஷீட்டு ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பிரகாரம் பக்காவாக என்ட்ரு பண்ணியாச்சு. நோட் டு அக்கௌண்ட்டு உங்களுக்கு எதில் வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஷெட்யூல் 6 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் டு அக்கௌண்ட் எழுதணும். அதே போல் பேலன்ஸ் ஷீட்டு ஷெட்யூல் 6 ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் டு அக்கௌண்ட் எழுதி நீங்கள் அந்த ஹெட்டிங் வித்து டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, நோட் நம்பர் அதில் இருக்கிறது என்ட்ரு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸும் லயபிலிட்டிஸும் டேலி ஆகிடும் டி ஃபார்மேட்டில். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.